மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே. எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய், எதை நான் கேட்பின் உனையே தருவாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைசூர் ஜூ போகிறோம். ஸோ நிறைய அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். பெங்களூர்லேயும் ஜூ இருக்குது, ஆனால் பெங்களூரில் இருக்கிறத விட மைசூர் ஜூவில் தான் வந்து நிறைய அனிமல்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்ட்ரன்ஸ். ஒரு சப்வே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறோம். ஸோ டிக்கெட் கவுண்டர் போயிட்டு நம்ம டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு ஜாலியாக அனிமல்ஸ் பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மைசூர் ஜூவோட பேர் வந்து ஸ்ரீ சம்மராஜேந்திர ஜுவாலஜிக்கல் கார்டன். இந்த ஜூ ஃபுல்லாக, இந்த கவர் ஆகிருக்க ஏரியா ஃபுல்லாகவே நம்ம ராஜாவோட, மைசூர் மகாராஜாவோட இடம்தான். ஓவர் வெயில் அடிக்கும் போது ராஜா வந்துட்டு போகிற பிளேஸாக அது வந்து சம்மர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்களாம். ராஜா உயிரோடு இருந்தப்பெல்லாம் வந்து இந்த ஜூவை வந்து பேலஸ் ஜூ அப்படின்னு தான் சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா பேலஸ்லேருந்து பக்கமாக தான் இருக்குமா. இப்போ தான் வந்து ஜுவாலஜிக்கல் கார்டனை வந்து மாற்றிட்டாங்க. அதாவது ஸ்ரீ சம்ம ராஜேந்திர ஜுவாலஜிக்கல் கார்டன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதையும் நம்ம சுருக்கி மைசூர் ஜூக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இந்த ஜூ வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போ ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்கன்னா 1892 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போனா இப்போ 2023 நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 131 வருஷமாக இந்த ஜூ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல கூட வந்து குப்பை இருக்கிற மாதிரி இருக்காது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கப்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 150, 5 to 12 இயர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் வந்து 90 ருபீஸ். பிலோ 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ சீனியர் சிட்டிசனுக்குலாம் வந்து 90 ருபீஸு. நல்லா அவங்களுக்குலாம் வந்து எப்படின்னா இந்த கார், பேட்ரி ஆப்ரேட்டட் கார் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பயங்கர டயர்டாக இருந்ததுனால எல்லாருமே வந்து அந்த பேட்ரி காரில் தான் வந்து கிளம்புனோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் போனோடனே வந்து பெரிய ஜிராஃபி வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்ல ஜிராஃபி. ஆல்வின் பாப்பாவும் இதான் ஃபஸ்ட் டைம் ஜிராஃபி வந்து நேரில் பார்க்குறாங்க. எனக்கும் இது வந்து மைசூர் ஜூ வந்து செகண்ட் டைம். பேட்ரி காருக்குமே வந்து நம்ம வந்து தனியாக பே பண்ணணும். பெரியவங்களுக்கு 200, 5 to 12 இயர்ஸ்னால் 150 இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பேட்ரி காரில் ஏறினோடனே வந்து என் ஃபேஸ் வந்து சின்னதாகிடுச்சு. ஏன்னா போயிட்டு நம்ம ஜூவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்ட்டு போனது. இப்படியே போயிட்டு இருந்தோன்னா இங்கே வெளியிலேயே தானே எடுக்க முடியும், எப்படி நம்ம அனிமல்ஸை போய் கவர் பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நல்ல வேளை நம்ம இந்த வெஹிக்கிளில் போனோம். இல்லைன்னா வந்து 157 ஏக்கரை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு வர்றதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ டயர்டாயிருவோம்ல அப்படின்ட்டு யோசிச்சது. இப்போ நம்ம வந்து போயிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு அடுத்த டேவும் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து ஜாலிவுட் வேறு போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து எங்களுக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு. அதோட 2 ஹவர்ஸில் வந்து ஃபுல் ரவுண்டு வந்து நாங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். மேக்ஸிமம் அனிமல்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அதுவே வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இப்போ நம்ம மார்னிங் ஏர்லியராகவே இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நடந்து போயிட்டு பார்த்துட்டு வரதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஈவினிங் வரைக்கும் நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் வந்து காலையில் சாமுண்டீஸ்வரி கோயில் போயிட்டு அப்புறமா வந்து மைசூர் ஜூக்கு வந்தோம். ஸோ லன்ச்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இங்கே வந்தனால நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற பிளானோட தான் வந்து என்ட்ரி ஆனோம். இங்கே மைசூர் ஜூக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இங்கே வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஜுவாலஜியெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. இந்த ஜூவில் உள்ள அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. ப்ரீடிங்கும் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்கலாம் வரும்போது நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தோடு வருவாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ஏமாற்றமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். டைகர் பார்க்கலாம், ஜிராஃப் பார்க்கலாம், ஜீப்ரா பார்க்கலாம், ஹிப்போபொட்டமஸ் பார்க்கலாம்,
எலிஃபெண்ட் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நிறையா பார்க்காத அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் நிறையா ஒயிட் டைகர், பிளாக் பேந்தர், லெப்பர்டு, crocodiles எல்லாமே பார்க்கலாம். பேர்ட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஜாலியாக வந்து இந்த லெப்பர்ட்லாம் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். எங்களுக்கே வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா ஜாலியாக வருது போகுது அப்படின்ட்டு. பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் இதில் வந்து பூட்டி வச்சுருக்கிறது வந்து சுத்தமாக பிடிக்கல. தொட்டு பார்க்க முடியாதா அப்படிலாம் வந்து கொஷின் ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் மூவ் ஆகி போயிட்டுருக்கும்போது 2 டைகர் வந்து ஃபைட் பண்ணதை காமிச்சோம். அதை பார்த்தே வந்து அரண்டு போயிருப்பாங்க 2 பேரும். நாங்களே வந்து சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே வந்து ஒரு டைகர் பேர் வந்து நிஷா. ஸோ நிஷான்னு கூப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வேளை ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நீங்கள் மைசூர் ஜூ போனீங்கன்னா அந்த டைகர் பார்த்தீங்கன்னா நிஷான்னு ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்கள். நிஷான்ற பேரோட இருக்க யாராச்சும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் தான் நிஷா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க நிறையா பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. அனலிட்டிக்ஸில் வந்து தெரியுது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக என்னோடய எஃபர்ட்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து என்னை பற்றி, என்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி, நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணோம், இந்த மாதிரி விலாக்ஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதை தாண்டி நம்ம வந்து வீட்டில் என்ன கிச்சன் ஒர்க்ஸ் நடக்குது, அன்னன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்ஸில் போட முடியும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பேட்ரி காரில் போகும்போது நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து இந்தந்த ஸ்பாட்டில் வந்து நிப்பாட்டுவோம். நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அவங்களோட கைடன்ஸ் படி போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும். டக்குன்னு பார்த்துட்டு நம்ம எப்போதுமே ஜூ, அப்புறம் இந்த மாதிரி மவுண்டெயின் போகிறது, இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறதுலாம் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா பைனாக்குலரை எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு. நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலாம் அனிமல்ஸை. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வந்து நல்ல தூரமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பைனாக்குலரை வச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து பார்த்துக்கலாம். லயன்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். ரொம்ப வந்து தூரமாக தான் இருந்துச்சு. இதுவே நம்ம வந்து நல்லா பெரிய லென்ஸ் கேமரா வச்சு எடுத்திருந்தோம்னா நல்லா கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இருந்ததை வச்சு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அப்படி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். நாங்கள் லயனை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போகும்போது ஒரே சவுண்டு. இன்னொரு லைன் வந்து அப்போ தான் வந்து டெலிவரி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த சவுண்டே வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டமாகவும் இருந்துச்சு மனசுக்கு. டெலிவரி பெயினில் வந்து அந்த லயன் வந்து துடிச்சது. ஆனால் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வந்து 5 அடல்ட் லயன் இருந்துச்சு, 3 குட்டி கப்பு மட்டும்தான் இருந்துச்சாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி போட்டிருக்குல்ல, அதனால் வந்து லயனோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நாடோட வளத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். எந்த நாடு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாட்டில் எவ்வளோ டைகர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கோ அந்த நாடு தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸஸ் படி பார்க்கும்போது, வளமையை பற்றி பார்க்கும்போது. ஏன்னா டைகர்ஸ் இருக்கிற இடம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான். அதுக்கு நிறையா தண்ணி தேவை, நிறையா வந்து மரங்கள் தேவை. இடையில வந்து டைகர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தா சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 3167 டைகர்ஸ் வந்து இந்தியாவில் மட்டுமே இருக்குது. பெங்கால் டைகர், ஒயிட் டைகர், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸும் வேறு இருக்குது. இதில் வந்து பெங்கால் டைகர் தான் வந்து பயங்கர அக்ரெசிவான ஒரு நேச்சரோட உள்ளது. அதுதான் வந்து மனுஷங்கள்லாம் வந்து கொன்றுமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, லயன் தான் வந்து காட்டுக்கே ராஜா. ஆனால் இந்த ஜங்கிளுக்கே வந்து டான் யார், இந்த காட்டுக்கு டான் யாருன்னா நம்மளோட டைகர் தான். இந்த லயனுக்கும் டைகருக்கும் ஃபைட் வச்சு பார்த்தோன்னா மேக்ஸிமம் சான்ஸ் வந்து யார் வின் பண்ணுவானா நம்ம டைகர் தானா. ஆனால் 10% சான்ஸ் வந்து இந்த லயன் வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெரிய காடு எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டை ஒட்டி தான் வந்து இந்த கரஞ்சி லேக்குன்னு ஒன்று இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த ஏரியில் தான் வந்து இந்த ஹெரான்னு ஒரு பேர்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே படிச்சிருப்பீங்க ஹெரான்ற பேர்டை பற்றி. அதெல்லாம் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்த பேர்டு. அண்டார்டிகாலேருந்து இங்கே இந்த ஏரிக்கு வந்துட்டு போகுமா. விஷுவல்ஸ்க்கும் நான் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி தான் காமிச்சிட்ருப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடியுதோ அவ்வளோ மேட்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம அண்டார்டிகாவில் இருக்க ஹெரான் வந்து இந்த லேக்கில் வந்து தண்ணி குடிக்கும், இங்கே வந்து இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன்லாம் செய்யும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பார்க்குறோம்.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த லேக்க சுத்தி வந்து நெறையா குடியிருப்பு வந்துருச்சாம். நெறையா மக்கள் வந்து வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்களோட ஃபுட் வேஸ்ட் இதெல்லாமே வந்து இந்த ஏரி பக்கமா வந்து தூக்கி தூக்கி போட்டிருந்திருக்காங்க. அதனால அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்லம்மாவே மாறிருச்சாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இத வந்து ரியல் எஸ்டேட்காரங்கள்ட்டேருந்து காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அந்த மெயின்டனன்ஸ்க்காக வச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அவங்கள்ட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து ஒரு டேங்க்கே வந்து பெருசா கட்டிட்டாங்களாம். அது வந்து கராஞ்சி டேங்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த டேங்க் கட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நெறையா பேர்ட்ஸு நெறைய ஸ்பீஷீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, நல்லா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்களாம் மத்த கண்ட்ரீஸ்க்குலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 1,50,00,000 கோடி கிட்ட இந்த ஜூக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின்டனன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்க போயிருந்தப்போமே வந்து நெறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கரடி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கரடிய வந்து பார்க்குறேன், இவ்வளோ பக்கத்துல. கயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே. ரொம்ப நேரமா இந்த மங்கீஸ் வந்து அந்த கார்னர்லயே உட்காந்துருந்துச்சு. நாங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து அது அழகா வந்து போஸ் குடுக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அழகா அது பாட்டுக்கு போஸ் குடுத்துட்டு மறுபடியும் வந்து அதோட பிளேஸ்க்கு போய் உட்காந்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜூல வந்து 2 டைப் ஆஃப் எலிஃபென்ட் வந்து வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஆஃப்ரிக்கன் புஷ் எலிஃபென்ட்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இன்னொன்னு வந்து ஏஷியன் எலிஃபென்ட்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. மொத நாள் தான் மசனக்குடில போய் எலிஃபென்ட் பக்கத்துல பார்த்துட்டு வந்தோமா, ஸோ அந்த பிளாக் எலிஃபென்ட் என்னோட ஃபேவரட் எலிஃபென்ட் தான் வந்து என் கண் முன்னாடி வந்து நின்னுச்சு. மணிமார்பிலே மயில் பீலி அது கீறுதே யாழாக வாழ் மாறுதே அகநக அகநக முகநகையே ஓ முகநக முகநக முருநகையே முருநக முருநக தருநகையே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஏரியா வந்து ஃபுல்லாவே ரெப்டைல்ஸ் தான். நெறையா ஸ்னேக்ஸ் வெரைட்டிஸ் வந்து நெறையாவே இருக்கும். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் பாம்பு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அந்த குட்டி எலி இருக்குல்ல, அது வந்து சாப்பிட போது. ஸோ இவங்க வந்து எப்படின்னா, நேச்சுரலாவே வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு பாம்பு எப்படி வந்து அதோட ஃபீட் எடுத்துக்குமோ, அதுக்கேத்த மாரியே வந்து பிளான் பண்ணி, அதுக்கு வந்து தீனியெல்லாம் வந்து போடுறாங்களாம். எக்ஸிட் ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிராஃப் இருக்கும். அதாவது என்ட்ரன்ஸ்ல ஜிராஃப் தான். அது வந்து எக்ஸிட் ஏரியால வந்து நம்ம மறுபடியும் பார்ப்போம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஜிராஃப் வந்து நல்லா டாலா இருக்கிற இலையெல்லாம் தானே பறிச்சு சாப்பிடும். அதுக்கேத்த மாரியே வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஃபைனலா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கண்ட்ரில எப்புட்றா இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இருக்கு, எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபாரின் ஜூலேருந்து வந்து நம்ம சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிலாம் இருக்காங்கல்ல, இவங்க கூட வந்து கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு, அங்கேயும் இங்கேயும் நமக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு இங்கே இது செட் ஆகும் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி விட்டுக்குவாங்க போல. க்ரொக்கடைல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு, நாங்க வந்து ஒரு நல்ல சங்கிலியால ஒரு கேட் மாரி இருந்துச்சு பாருங்களேன். அத வந்து ஓப்பன் பண்ணி உள்ள போனா, அப்படியே கீச் கீச் கீச்ன்னு ஒரே சவுண்டு. என்னடான்னு பார்த்தா, அவ்ளோ பேர்ட்ஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணும்போது, இந்த பேர்ட்ஸோட சவுண்ட், அப்புறம் அத வந்து பார்க்கறது இதெல்லாம் வந்து நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஒரு பெரிய வாத்து கூட்டமே இருந்துச்சு. டக்ஸ்ல வந்து இவ்ளோ வெரைட்டியா அப்படின்னு பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்பட்டேன் நானு. சாதாரணமா தான் நம்ம டக்கெல்லாம் பார்த்துருக்கோம். இங்க வந்து ஸ்பாட்டட் விஸ்லிங் டக்கு, கோம் டக்கு, கரோலினா வுட் டக்குன்னு நெறைய வெரைட்டிஸ், நெறைய ஸ்பீஷீஸ் வந்து வச்சிருந்தாங்க. எப்புட்றா இவ்ளோ ஸ்பீஷீஸ் வந்து இந்த ஜூல வந்து இறங்கியிருக்குன்னு பார்த்தா, நம்ம மகாராஜா இருக்கார்ல, அவர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி, ஆஃப்ரிக்காக்கெல்லாம் டூர் போம்போது, அங்கேருந்து வந்து சிம்பான்சி, ஜிராஃபு, அப்புறம் வந்து இந்த
ஓரங்கொட்டான்னு சொல்லுவாங்கள்ல அது, கொரில்லா இதெல்லாம் வந்து அங்கேருந்து வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சு வளர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸு இப்போ அனிமல்ஸ்னால் இப்படி தான் வளர்க்கணும், அதுக்கு வந்து இவ்வளோ ஹைஜீன் கொடுக்கணும், இவ்வளோ க்ளீனாக இருக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கணும், பொல்யூஷன் இருக்கக்கூடாது, ப்ளஸ் அதோட கம்ஃபர்டபுள் அனிமல்ஸோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு அதுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட்டு தேவை அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு எவ்வளோ ஏக்கர் 157 ஏக்கர் வந்து அவங்க செலவு பண்ணி அவ்வளோ ப்ராடாக ஒரு அனிமல்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு ஒன்று வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஸோ அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் வந்து அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க டார்வின்ஸ் ரியான்ற ஒரு ஸ்பீஷீஸ் பாருங்களேன். டால்வின் ரியா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதுக்காகவே நான் வந்து இதை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சரி, இப்போ வந்து இவ்வளோ பாதுகாப்பாக இவ்வளோ அனிமல்ஸ் வந்து வளர்க்குறாங்க. ஸோ இதோட அனிமல் வேஸ்ட்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிருமா என்னன்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதோட அனிமல் வேஸ்ட் எல்லாத்தையுமே அங்கே ஃபால் ஆகும் தெரியுமா, லீவ்ஸு நிறையா, இது காடு தானே அது, அப்புறம் இந்த அனிமல் வேஸ்ட்டு, இந்த பேர்ட்ஸோட வேஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெர்மி கம்போஸ்ட்டை வந்து மாற்றி அங்கே உள்ள ஏரியாவுக்கு வந்து சப்ளை பண்ணிடுவாங்களாம். ஸோ ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இந்த ஏரியாவை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பேட்ரி கார் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி டாய்லெட்ஸுமே வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்காங்க, நம்ம போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீல் சேர் வச்சுருப்பாங்க. நம்ம நிழலில் உட்காந்துக்கிற மாதிரி கொஞ்சம் ஏரியாஸும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபீடிங் மதர்ஸ்க்காகவும் தனியாக சைல்டு கேர் யூனிட்னு ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். டார்வின் பாப்பாவை பார்த்தோன்னே அவர் வந்து அந்த அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிச்சுட்டே வந்தார். ரொம்ப நேரமாக நானும் கவனிச்சிட்டே இருந்தேன், என்னடா பாட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா லாஸ்ட்டாக வந்து மன்மதராசா சாங்காக இருந்துச்சு அது. அப்புறம் அவருக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு நைட் வந்து பெங்களூரில் சித்தி சித்தப்பாவோட அந்த ஜாலியாக ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜாலிவுட் கிளம்பலான்னு தான் பிளான். ஸோ நெக்ஸ்ட் விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.